நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லட்டும். பீட்டர் ஷியர், இவர் ஆடி டிடி என்கிறதான ஒரு கார் இருக்கு. அது மிகவும் விலை உயர்ந்த கார். இதை டிசைன் பண்ணும்படியாக அவர் ஜெபிச்சார். ஆண்டவரே, இதை நான் டிசைன் பண்ணணும், எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய பரிசுத்தாவினால என்னை நிரப்புங்க, ஞானத்தால நிரப்புங்க. வெஸ்லியலை இந்த வேலை செய்யும்படியாக நீர் நிரப்பினீர். என்னையும் இந்த டிசைன் பண்ணும்பொழுது உம்முடைய வல்லமை, உம்முடைய பரிசுத்தாவினுடைய நிறைவு எனக்குள்ள இருக்கட்டும் என்று இவர் ஜெபிக்கிறார். ஜெபித்த பிறகு பரிசுத்தாவினவர் நிரப்பினாராம். தேவனுடைய ஞானத்துல வடிவமைக்கப்பட்டதுதான் ஆடி டிடி கார். ஒன்று. இரண்டாவது, இவர் காலகட்டத்தில் இவர் சிஇஓவா இருக்கும்போது தான் உண்டாய் கியா என்கிறதான கார் இப்ப பாப்புலரா இருக்கு. உலக அளவில் விற்பனை ஆகிறதுக்கு இவர் தான் மூல காரணமா இருந்திருக்கார். இவர் காலகட்டத்தில் தான் அவ்வளவு பெரிய சாதனைகள் உலக அளவில் என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்ல இது சேல் ஆயிருக்கு. அப்ப கவனிங்க, ஒன்று, மிகவும் பிரபலமான காரை வடிவமைக்க கர்த்தர் இவருக்கு ஞானத்தை கொடுத்தாரு. இன்னொன்று, இவருடைய லீடர்ஷிப்ல பெரிய அளவிலான வியாபாரங்கள் அந்த கம்பெனிக்கு வந்தது. அவரே சாட்சி சொல்லியிருக்கிறார். ஆவினால நிரம்பி ஒரு வேலையை நீங்கள் செய்வீர்களானால் சாதாரணமானவர்களும் அசாதாரணமான காரியங்களை செய்வீர்கள்.